ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியாரிட்டியாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் அப்படிங்கிற ரெண்டு விதமான கேட்டகரி இருக்கு. பிஇ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇனா என்ன, பிடெக்னா என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதில் நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தா மட்டும் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக மேக்ஸ் வேணும். மேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பிஇ அல்லது பிடெக் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிஇனா என்ன, பிடெக்னா என்ன அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பிஇ அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் வருதோ, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வருதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய காலேஜில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு சில காலேஜில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வித்தியாசம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்துச்சு அப்படின்னா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, டீம்டு காலேஜஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டு படிப்புமே ஒரே படிப்பு தான். இந்த ரெண்டு படிப்புமே நீங்கள் ரெண்டு காலேஜில் போனாலும் உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ ஒரு சில காலேஜை விட ஒரு சில காலேஜஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்காது. ரெண்டு காலேஜ் நீங்கள் பண்ணாலும் வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா டீம்டு காலேஜில் பண்ணால் வேல்யூ கம்மி அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய டீம்டு காலேஜ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் கீழே பண்ணுறத விட டீம்டு காலேஜ் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ டீம்டு காலேஜ் யாராவது படிக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. டீம்டு காலேஜ் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் பொசிஷன்ஸ்க்கு போகலாம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் இந்த வேல்டே வந்து ரன் ஆகாது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் கண்டிப்பாக சிஸ்டம்ஸ் ஒர்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எத்திக்கல் ஹேக்கிங், இந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களால மட்டும்தான் போக முடியும். வேறு டிபார்ட்மெண்ட் முடிச்சுட்டு இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு போக முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அதாவது ஐடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வருவாங்க. பட் அஃபிஷியலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் தாராளமாக ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான எல்லா கம்பெனிஸ்லையுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப் டெவலப்பர். இப்போ நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தாட்டி டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப் வந்து அப்டேட் பண்ணும்போதும் ஒவ்வொரு புது மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களால மட்டும்தான் இந்த டெவலப்பிங்லாம் கொண்டு வர முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டில் ஆப் டெவலப்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்லேயும் உங்களால் போக முடியும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் 2022 ரொம்பவே சரியான பீக்கில் இருக்குது. கோவிட்க்கு அப்புறம் நல்ல பீக் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் போய் கேட்டாலும் கண்டிப்பாக டொனேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் டொனேஷன்ஸே இல்லாமல் ரொம்ப லோ ஃபீஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் டொனேஷன்ஸே இல்லாமல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் டொனேஷன்ஸே இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸை பிளேஸ்மெண்ட்ஸோட படிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஐடிஎஸ்னா என்ன, ஏஏசிஎஸ்னா என்ன, ஏஐடிஎஸ்னா என்ன, ஏஏசிஎஸ்னா என்ன, ஏஎம்எல்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.